மிகத்த எடுத்துக்கிறீங்க அப்போ நான் எப்படி எடுக்கிறேன்? Sampathana will discuss with you. Ella plan trust to will discuss what was your previous plan and at least for now how we have to plan. We will discuss. ಇದರಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಉರುಳಿಪೇಟೆ ಔಟ್ ಪೋಸ್ಟ್ ಅದು ನಾನು ನಮ್ಮ ಅಣ್ಣ ಸೇರಿ ಕಟ್ಟಿರ್ತೀನಿ. ನಾವೆಲ್ಲ ಸೇರ್ಕೊಂಡು ಮಾಡ್ತಿದ್ದೆ. ಅದನ್ನು ಬೇಕಾದ ಉರುಳಿಪೇಟೆಯಲ್ಲಿ ಗಾಂಜಾ ಇರೋದು ಜಾಸ್ತಿ இருக்கு அந்த காஞ்சா ரவுடிசம் அதெல்லாம் இது பண்ணி நாங்கள் இது பண்ணோம். இன்னைக்கு அது அம்மா வந்து ஹாஸ்டல் இது என்ன ஸ்கீம் அங்கன்வாடி ஸ்கீமில் போட்டிருக்காங்க. தயவுசெய்து திருப்பும் ரீட்டைல் பண்ணி அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரணும். ஏன்னா 40-50 இவங்க தான் இந்த வில்லேஜுக்கு வருது. ಆಮೇಲೆ ಅನ್ನ ಸತ್ತ ಅದಕ್ಕೆ ತಮಿಳು ಕನ್ನಡದಲ್ಲಿದ್ದ ಆಗೋಲ್ಲ, ತಮಿಳಿನಲ್ಲಿ ಮಾಡಿದ್ವಿ. ಬೇಕಾದಷ್ಟು ಬೆನಿಫಿಟ್ಸ್ ಇದೆ. ಇದು உங்ககிட்ட ஒரு ரிக்வஸ்ட் உண்டா? ஆண்டர்சன் பேட்டை ராஜீவ் காந்தி ஸ்டாச்சு கமிட்டி பிரசிடென்ட் நீங்கள் சுமார் 30 வருஷமா அவர் ஒரு கோணி பையில இருக்கிறார். அது கூட மேடம் கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு மாதத்துக்கு ஒரு முறை எல்லாம் கத்த இந்த லேண்டை வந்து சில்வன் விழா வந்து வரேன் நான், நீங்கள் வாங்குவோன்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தெல்லாம் கொடுத்தாரு. கொடுத்தோன்னா நாங்கள் எடுத்துக்கின்னு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்போது இவங்க வந்து பிளான் பண்ணார். கேடியில் 16 கடைகளை கட்டி இதுவரையிலும் கட்சியில் உழைத்தவங்க பாடுபட்டவங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு செத்தா கூட ஒரு பைசா கொடுக்கறதில்ல. அதனால் கீழே 16 கடைகளை கட்டி மேலே வந்து SC ST பிரசிடென்ட்டுக்கு ஆஃபீஸு, அப்புறம் மீட்டிங் ஆகுது, மைனாரிட்டி, NSCUI, யூத் காங்கிரஸ் கமிட்டி, எல்லா கமிட்டிக்கும் ஒரு ஆஃபீஸ் பிளான் நல்லா பண்ணி அம்மா பார்க்குவாங்க. இதெல்லாம் கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் நாங்கள் வச்சுருந்தோம். அவனுக்கும் உடம்பு சரியில்லை. சில பேர்லாம் எவ்வளோ வச்சுருக்கிறீங்க, எனக்கு கொடுக்கூடாது, அவனுக்கு கொடுக்கூடாது. இதே பார்ட்டி சொத்து கர்நாடகாவில் எவ்வளோ போயிடுச்சு. அம்மா வந்து நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணது என்னென்னா, ஏற்கனவே டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் கேட்ச் பண்ணி பவளத்தங்களுக்கு பொதுமக்களெல்லாம் வாத்தலாம். நாங்கள்லாம் ஏதோ ஒரு வருஷம் வயசாகிடுச்சு, நாங்கள் வீட்டில் இருக்கிறோம், எங்களை கூப்பிட்றதில்ல, எங்களை கண்டுக்கிறதில்ல, அது வேறு கதை. ஆனால் இருந்தாலும் இந்த கட்சி சொத்தை நீ இருக்கும்போதே இந்த கட்டி மக்களுக்கு நம்ம உன்னுடைய ஹிஸ்ட்ரி, உன்னுடைய பேர், உன்னுடைய புகழ் இருக்குன்றதை கேட்டுன்னு இதுக்காக உழைத்த பாடுபட்ட எங்களுடைய பழைய காங்கிரஸ் கட்சியுடைய நம்ம ரொம்ப பேர் வரல, ரொம்ப பேர் செத்துட்டாங்க. நான் 77 பதிவு வைக்கும்போது உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னால் அந்த லிஸ்ட்டு நானும் சம்பத்குமார் தான், எஸ்ஆர் சங்கம் வைஸ் பிரசிடென்ட்டு, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம். ஆனால் அவங்க இல்லை, நாங்கள் இருக்கிறோம், உடம்பு சரியில்லை. அதனால் அம்மா கிட்ட தயவுசெய்து எல்லா கட்சி பழைய கொள்கை வீரர்களுடைய சார்பாக இந்த சொத்தை எங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம். நாங்கள் முடிவு பண்ண போல் நீங்கள் அதை நல்ல விதமாக செய்து கொடுக்கணும்னு கேட்டுக்கின்னு இதில் நதியுடைய இது ஆலோசனை கேட்டு தான் நாங்கள் பற்றி நீங்கள் இதை பண்ணுங்க. எல்லாம் சீனியர் கொஞ்சம் நீங்கள் பின்னால் போனால் நான் கூட உங்கள் எல்லாரையும் காட்டுறேன். இது காங்கிரஸ் கட்சியுடைய ப்ராப்பர்ட்டியை பண்ணுறோம். இன்னைக்கு நிலைமையில் தங்கவயலில் இனிமேல் எவனும் பிறக்க போகிறதில்ல, எவனும் வரப்போகிறதில்ல. அம்மா தான் பர்மனெண்ட் MLA நீங்களே பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லது ஒரு பில்டிங் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் வணக்கத்துக்குரிய நண்பர்களே, காங்கிரஸ் கட்சியுடைய தோழர்களே, நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி காங்கிரஸ் கட்சியுடைய சைட்டு அதை வந்து அம்மாவுக்கு ஹேண்ட் அவுட் பண்ணணும். நாங்கள்லாம் பழைய காங்கிரஸ்காரங்களாம் ஒன்றா சரி முடிவு பண்ணியிருக்கோம்.
அசீரும் அவர் தான் சொன்னார் அம்மா கிட்ட கொடுத்தது. சைட்டுன்னா என்ன சைட்டுன்றது சொல்லுங்க. என்ன சைட்டு? அதெல்லாம் பேச முடியாது, என்னால் முடியாது, முடிஞ்ச வரைக்கும் தான் பேச முடியும். ஏன்னா எனக்கு வாய் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. Muthuji, சரி, okay. let him speak. He will express his the point. Okay. நான் அது மேலே இன்னைக்கு இந்த ஆர் வெங்கடேஷன்கிட்ட இருந்துச்சு. ப்ராப்பர்ட்டி ஆர் வெங்கடேஷ் பிரசிடென்ட் சிட்டி காங்கிரஸ் கமிட்டி அதை சேஞ்ச் பண்ணி முனிசிபாலிட்டி லெட்டர் கொடுத்து திரும்ப அதை சேஞ்ச் பண்ணி பிரசிடென்ட் சிட்டி காங்கிரஸ் கமிட்டி என்ற பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம். அதை யாரோ ஒரு இண்டிவிஜுவல் பேர்ல இருந்தது சேஞ்ச் பண்ணி சிட்டி காங்கிரஸ் பிரசிடென்ட் யாருக்கு டெசிக்னேஷன் இப்போ இந்த லேண்ட் ஒரு டெசிக்னேட்டட் நாட் இண்டிவிஜுவல் நேம். அதுக்காக அவர் கோர்ட்டுக்கு போனார். கோர்ட்டில் போய் கோர்ட்டை நானும் ராகவன் ராய் வச்சு முயற்சி பண்ணேன், அப்பீல் பண்ணதில் கேஸ் என் பக்கம் ஆச்சு, நம்ம பக்கம் ஆச்சு. திருப்பி அப்பீல் போனார். அப்பீல் போன பிறகு அப்புறம் ஏதோ நம்ம சேர்மன் பில்டிங் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால் அவருக்கு நோட்டீஸ் கொடுத்து அவர் வெங்கடேஷ் எல்லாம் வர வச்சு நான் ராஜமலா கணேஷ் 3 பேர் சேர்ந்து வாப்பா கஷ்டப்பட்டு திரும்பியும் அது பண்ணோம். நிறையா ரவுடிசம், நிறைய கலாட்டம், நிறைய ப்ராப்ளம். இவ்வளோத்துக்கு மத்தியில் இந்த பார்ட்டி ஆஃபீஸை நாங்கள் கஷ்டப்பட்டு இதை காப்பாற்றிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் நான் இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி உடம்பு நல்ல நிலைமையில் இல்லை. அதனால் இந்த